ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷாஸ் டைரி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டேஸ்டியான சோயா கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் சின்ன சோயா எடுத்திருக்கேன், அதனால நான் பச்சை தண்ணியிலே 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் பெரிய சோயா எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, ஆனியன், கேப்சிகம், கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வேக வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கட்லெட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தட்டி 1 by 1 தவால போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சோயா கட்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.